சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமைக்குள்ளான சம்பவம் தொடர்பாக ஞானசேகரன் என்பவரை கைது செய்த போலீசார் அவர் மீது 8 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மாணவி தனது புகாரில் ஞானசேகரன் தன்னை மிரட்டிக் கொண்டிருந்த போது அவனது செல்போனுக்கு ஒருவர் அழைத்ததாகவும் அந்த நபரிடம் அவளிடம் பேசிக் கொண்டிருப்பதாக கூறிய ஞானசேகரன் தன்னிடம் செல்போனில் பேசிய சாரிடமும் நீ தனிமையில் இருக்க வேண்டும் என்று மிரட்டியதாக கூறியிருந்தார். முதல் தகவல் அறிக்கையிலும் இந்த தகவல் இடம்பெற்றுள்ளது. இந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த காவல் ஆணையர் அருண் மாணவியை ஞானசேகரன் மிரட்டிக் கொண்டிருந்த போது அவனது செல்போன் ஏரோப்ளேன் மோடில் இருந்ததாகவும் செல்போனில் ஒருவர் தன்னிடம் பேசுவது போல அவன் நடித்து மிரட்டியதாகவும் தெரிவித்தார். அந்த புலன் விசாரணை தகவலை வெளியே சொல்லக்கூடாது, இருந்தாலும் இதை நிறைய பேர் அரசியல் பண்ணுறதுனாலையும் சென்சேஷனலாக பேசுறதுனாலையும் சொல்கிறேன். அதில் ஒரு நபரை பேசும்பொழுது சார்னு சொன்ன மாதிரி நிறைய பேர் குறிப்பிடுறாங்க. அது நடக்கலை, அது அவன் பொய்யா சொன்னது. குறிப்பாக அந்த அக்கரன்ஸ் நடக்கும்போது அவன் அந்த ஃபோனே ஏரோப்ளேன் மோடில் தான் போட்டு வச்சுருந்தான். ஸோ அதனால் அது தவறான தகவல். காவல் ஆணையர் கூறியபடி செல்போன் ஏரோப்ளேன் மோடில் இருந்தால் செல்போனில் அழைப்பு வந்திருக்க வாய்ப்பில்லை என்றும் ஞானசேகரனின் செல்போன் சிக்னலையும் போலீசாரால் கண்டுபிடித்திருக்க முடியாது என்றும் முதல் தகவல் அறிக்கையில் உள்ள தகவலும் காவல் ஆணையரின் விளக்கமும் முரண்பாடாக உள்ளதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த வழக்கில் புலன் விசாரணை தொடர்ந்து நடந்து வருவதாகவும் எல்லா தகவல்களையும் வெளியில் சொல்ல இயலாது என்று தெரிவித்த காவல் ஆணையர் அருண் எஃப்ஐஆர் வெளியான விவரம் குறித்தும் விசாரணைக்கு உத்தரவிட்டிருப்பதால் அடுத்தடுத்த நாட்களில் மேலும் சில உண்மைகள் வெளியாகலாம் என்ற எதிர்பார்ப்பு உருவாகி உள்ளது.